ஸோ கைஸ் நாங்கள் வந்துட்டு வாவோலிக்கு வந்திருக்கோம். இது வந்துட்டு எத்தனாவது வாவோலின்னு தெரியல, அவங்க சொல்லுவாங்க. எங்கள் ஊர் வாவோலி இப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ காமிச்சு தரேன் உங்களுக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு சண்டே, செம்ம கூட்டமாக இருக்குது. இன்னும் 17 வரைக்கும் இருக்குது. இப்போ வந்துட்டு வாவோலி அப்கிரேட் ஆயிருக்கு. ஃபுல்லும் பானிபூரி கடை, மோமோஸ் கடை தான் இங்கே பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு 101வது வாவோலி கடை. ஓகே, 101வது வாவோலி கடை. வாங்க பார்க்கலாம். வாங்க guys. செம்ம ரஷ்ஷாக இருக்குது டிக்கெட் எடுக்கிறதுக்கு. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. இவ்வளோ காலம் வாவோலியில் நான் புதுசாக பார்க்குற ஒரு விஷயம் தான் பெர்ஃப்யூம் ஷாப்ஸு. ஸோ பெர்ஃப்யூம் ஷாப்ஸ் ரொம்ப அதிகமான பெர்ஃப்யூம் ஷாப்ஸாக இருக்குது. ஒரு வழியாக கூட்ட நெரிசலில் சிக்கி டிக்கெட் எடுத்துட்டேன். ஸோ சம்மோ டிக்கெட் வாங்கிட்டு எக்ஸிபிஷன் உள்ளுக்கு வந்துட்டோம். ஸோ இனி பார்க்கலாம் எப்படி இருக்குது. எந்த ஜூஸ் ஷாப்பையும் விடையது கிடையாது நம்ம ஆளு. ஸோ ஆக்சுவலி இங்கே வந்துட்டு ஃபேமஸே வந்துட்டு எக்ஸிபிஷன் தான். நிறைய எக்ஸிபிஷன் திங்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஆனால் ரொம்ப ரஷ்ஷு. நம்மளோட பிலாங்கிங்ஸை வந்து நம்ம சேஃபாக பார்த்துக்கணும். அதுதான் பெரிய விஷயமே இங்கே. ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த பெரிய அப்பளமும் காலிஃப்ளவரும் அப்புறம் காடை முட்டையும் வாங்குகிறோம். நல்லாயிருக்கு. ஸோ நாங்கள் கோஸ்ட் ஹவுஸ் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு கோஸ்ட் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். கோஸ்ட் ஹவுஸு ரொம்ப க்யூ நிற்கிது, முடியலை. அதனால நாங்கள் வந்துட்டு பேர்ட் ஷோக்கு வந்தோம்.
பைத்தியம் போயிட்டு அது வந்து கை வைக்கிறது. இப்போ ஒரு கடி கொடுத்தா சரியா கடி கடி ஆடாச்சா ரெட் கலர் ஆடாச்சா ஆனாச்சு பிராந்து வெரி கியூட். தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ரொம்ப ரஷ்ஷான இடத்துல அண்டர் 6 மந்த்ஸும் தப்பு தான். அண்டர் 1 இயருக்கு உள்ள இடையில இருக்க கிட்ஸை தயவு செஞ்சு கொண்டு வராதிங்க. ரொம்ப ரஷ்டாக இருக்குது, ரொம்ப க்ரௌடட் பிளேஸாக இருக்குது. இதனால அதுகளுக்கு நிறைய நோய்கள் வர்றதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால யாருமே தயவு செஞ்சு இந்த மாதிரி ரொம்ப ரஷ்ஷான இடத்துல சின்ன குழந்தைங்களை கொண்டு வரதை தவிர்த்துக்கோங்க, சரியா? எல்லா ரைடும் செம்ம ரஷ்ஷாக இருக்குது, எந்த ரைடுக்குமே போக முடிய மாட்டேங்குது. ஸோ டிசப்பாயிண்டட். கோஸ்ட் ஹவுஸே ரொம்ப க்யூவாக இருக்குது, அதுதான் கொடுமையே. இங்கே ஃபைனலாக வந்துட்டு ஆனந்தனை கோஸ்ட் ஹவுஸ் கூட்டிகிட்டு போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டான். ஸோ பாப்பா டிக்கெட் எடுக்க போயிருக்கான். இந்த கோஸ்ட் ஹவுஸில் ஒரு கோஸ்ட் சிரிப்பு வருது. அந்த சிரிப்பை பார்த்தாலே வெளியில் நின்றே சிரிக்க முடியுது. உள்ளுக்கு போய் முடிஞ்சா உங்களை ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன். எங்களுக்கு கோஸ்ட் ஹவுஸுக்கு டிக்கெட் கிடச்சிது. டிக்கெட் காமி ஃபைனலி எங்களுக்கு கோஸ்ட் ஹவுஸில் டிக்கெட் கிடச்சிது. ஸோ ரொம்ப பெரிய க்யூவில் நின்றுட்டு நாங்கள் கோஸ்ட் ஹவுஸ் பார்க்க போகிறோம். ஐயோ கைஸ், ஆனந்த் இந்த டிக்கெட்டை தப்பான டிக்கெட்டாக எடுத்துட்டான். சின்ன பிள்ளைங்களுக்கு ரைடுக்குள்ள டிக்கெட் எடுத்துட்டான். செம்ம பண்ணா இருந்து கோஸ்ட் ஹவுஸ். இனி அடுத்த ரைடுக்கு போகலாம் வாங்க. ஸோ கோஸ்ட் ஹவுஸ் வந்துட்டு சிரிச்சிட்டோம். கோஸ்ட் இல்லை, ஆனால் நல்லா இருந்தது, சிரிக்கிறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ இனி அடுத்த ரைடுக்கும் ஒரு டிக்கெட் மிஸ்டேக்காக எடுத்துட்டோம், அந்த ரைடுக்கு போக போகிறோம். இப்போ ரைடெல்லாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, முடியலை. ஸோ அதனால நாங்கள் வந்துட்டு இப்போ வாவோலிக்க வெளியில் போய் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணுறேன்னு நீங்கள் பாருங்க. சும்மா கம்மல் மேலால் போய் பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு. ஓகே கலெக்ஷன்ஸ்லாம் எங்கே ஃபைனலி நான் வந்துட்டு எது எடுத்தாலும் 20 ரூபா கடையில் வந்திருக்கேன். ஃபைனலி நான் வந்துட்டு 20 ரூபா கடையில் வாங்கிட்டீங்கன்னு சொல்லலாம் தான். டப்பா அப்புறம் கொஞ்சம் மக்கு அறிவு இதெல்லாம். ஸோ இதுதான் வந்துட்டு 30 ரூபா நடத்துகிற ப்ரோஸ். ஹாய், என் சேனலுக்கு ஹாய் சொல்லுங்கள். ஹாய்.